அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனம் போல் உட்கார்ந்து உன் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அவைகளின்படி செய்வதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் மாய்மாலமாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார். எல்லாரும் அல்ல, உண்மையாய் பயந்து அவரை ஆராதிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் கர்த்தரை எப்படி நாம் ஆராதிக்க வேண்டுமே என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து என்பதாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் உண்மையும் உத்தமமுமாய் இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாம் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டீர் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற காரியத்திலே நான் அவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க கண்டு, இருதயத்தில் சுத்தம் உடையவர்களாக பரிசுத்தத்தோடு கூட அவரை ஆராதிக்கின்ற பொழுது, இருதயத்தில் சுத்தமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்திலே விசுவாசத்தினாலே அவரை தரிசிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த யோவான் 4:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உடையவர்களாக உண்மை உள்ளவர்களாக அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற பொருளாசை, இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்த இருதயத்தோடு கூட நாம் அவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது ஆவியானவர் நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்து பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் அப்படியே கர்த்தருக்கு முன்பதாக ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். இந்த உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை
விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.